ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துகளும். இன்று தாயாம் திரு அவையானது திருத்தூதர்கள் புனித பேதுரு மற்றும் பவுல் ஆகியோருடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. திரு அவையினுடைய இருபெரும் தூண்களாக கருதப்படக்கூடிய இவர்கள் இன்று நமக்கு என்ன செய்தியை வழங்குகிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, பேதுருவும் பவுலும் திரு அவையினுடைய இருபெரும் தூண்கள் மட்டுமல்ல, இருபெரும் துருவங்களாக இருந்தார்கள். பேதுருவோ சாதாரண ஒரு மனிதர், படிப்பறிவில்லாதவர். ஆனால் பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மெத்த படித்தவர், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர். இப்படி இருபெரும் தூண்களாக துருவங்களாக இருந்த இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இணைந்து வந்தார்கள். அதுதான் இவர்களுடைய சிறப்பாக இருக்கிறது. இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் இவர்களிடமிருந்து 3 முக்கியமான செய்திகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்று, கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதல்ல, மாறாக அழைப்பவர்களை தகுதி உள்ளவராக மாற்றுகிறார். புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தாம் அழைக்கிறவர்களை கடவுள் தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். தனக்கு ஏற்புடையவராக மாற்றியவரை அவர் தன்னுடைய மாட்சியிலே பங்கு பெறச் செய்கிறார் என்று பவுல் கூறுகிறார் என்று சொன்னார். கடவுள் யாரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறாரோ அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார் என்றாலும் கூட தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பி தனக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறார். அப்படித்தான் அவர் பேதுருவையும் பவுலையும் தனக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, பேதுருவை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். சாதாரண ஒரு குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர். அவர் அடிக்கடி ஏதாவது ஒன்றை பேசி மாட்டிக்கொள்வார். சில நேரங்களிலே இயேசு கூட அவருடைய அவநம்பிக்கையை கண்டு கடிந்து கொள்வதை நற்செய்தி நூல்களிலே பார்க்கிறோம். இதைவிடவும் அவர் இயேசுவை மும்முறை மறுதலித்தார். இப்படி ஒரு பலவீனமானவராக இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை திரு அவையினுடைய தலைவராக உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பவுலும் அப்படிப்பட்டவர் தான். அவர் தொடக்க காலகட்டத்திலே திரு அவையை துன்புறுத்தினார். அதன் மூலம் அவர் கிறிஸ்துவை துன்புறுத்தினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமஸ்கு நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணத்திலே தடுத்தாட்கொண்டு அவரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் என்று சொன்னால் 2 பேருமே பலவீனமானவர்கள். ஆனால் கடவுள் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்புகிறார், தனக்கு ஏற்புடையவராக மாற்றுகிறார். இன்றைக்கு கடவுள் நம்மையும் அழைக்கிறார். நாம் தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் பலவீனமானவர்கள். ஆயினும் கடவுள் தன்னுடைய அருளால் நம்மை நிரப்பி தன்னுடைய பணி செய்ய அவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த திருத்தூதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி, கடவுள் தன்னுடைய பணிக்கென அழைப்போரை தன்னுடைய பாதுகாக்கும் கொடையினால் அவர்களை சிறந்த விதமாய் பாதுகாக்கிறார் என்பதுதான். 2 பேரையும் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு இன்றைய முதல் வாசகத்துல பேதுருவை பற்றி படிக்கிறோம். இந்த பேதுரு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்ததற்காக சிறையிலே அடைக்கப்படுகிறார். ஆனால் வல்ல விதமாக அவர் வானதூதரால் காப்பாற்றப்பட்டு வெளியே கொண்டு வரப்படுகிறார். கடவுளுடைய வாழ்வின் செய்தியை அவர் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இவ்வாறு பேதுரு கடவுளுடைய தூதரால் வெளியே கொண்டு வரப்படுகிறார் என்று சொன்னால் கடவுள் தன்னுடைய அடியாரை எந்த அளவுக்கு ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பவுலையும் அப்படித்தான் கடவுள் பாதுகாத்தார். இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் தன்னுடைய அன்பு பிள்ளையான தீமோத்தேயுவிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். கடவுள் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்தும் கொடியவர்களுடைய பிடியிலிருந்தும் என்னை காப்பாற்றினார் என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். பேதுருவையும் பவுலையும் கடவுள் அற்புதமாக காப்பாற்றினார். நாம் கடவுளுடைய பணியை செய்கிற பொழுது கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் என்பதுதான் நாம் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 54வது
அதிகாரத்தில் ஒரு அழகான செய்தி வருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு எதிராக எந்த பழி சொல்லும் அவர்களை நெருங்காது என்று நாம் படிக்கிறோம். என்றால் இன்றைக்கு நாம் கடவுளுடைய பணியை செய்ய வந்தால் கடவுள் நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார். மூன்றாவதாக, இந்த திருத்தூதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் பலராக இருந்தாலும் கூட கிறிஸ்துவிலே ஒன்றாக இருக்கிறோம். நமக்கு பல்வேறு கொடைகள் இருக்கலாம், ஆனால் தூயாவியார் ஒருவரே என்று பவுலடியார் 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். என்றால் பேதுருவும் சரி பவுலும் சரி 2 பேரும் இருவேறு பின்னணிகளே இருந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள், கிறிஸ்துவுக்காக பணி செய்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவிலே ஒன்றிணைந்து வந்தார்கள். நாமும் பலராக இருக்கலாம், பல்வேறு பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். என்றாலும் கூட நாம் கிறிஸ்துவிலே ஒன்றிணைந்து வர அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பேதுருவும் பவுலும் இவ்வாறு கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புதான். புனித பிரான்சிஸ் சவேரியார் பல்வேறு இடங்களுக்கு சென்று அயராது பணி செய்து வந்தார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சிலர் அவரிடத்துல கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு அயராது பாடுபடுகிறீர்களே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது, கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புதான் என்னை இந்த பணிகளை செய்ய தூண்டுகிறது என்று சொன்னார். அப்படி என்றால் பேதுருவும் பவுலும் அதே கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் தான் இந்த பணியை செய்தார்கள். நாமும் கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினால் இத்தகைய பணிகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆகவே பேதுருவை போன்று பவுலை போன்று நாம் கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்து கடவுளுடைய பணியை செய்வோம், கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.